இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பண்ணியிருக்கிறோம். அதுவும் கம்பு மாவில் ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க, 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம், அரை ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 1 கப் கம்பு மாவு இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை கப்புக்கு கோதுமை மாவும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தேங்காய் சில்லை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 ஸ்பூனுக்கு நிலக்கடலை பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூனுக்கு தயிர், கெட்டியான தயிர், புளிக்காத தயிராக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி சேர்த்துற வேண்டாம், அதை நம்ம பிசைஞ்சிட்டு தண்ணி தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவை சப்பாத்தி மாவு போல் கெட்டியாக பிசையாமல் கொஞ்சம் நெழுன்னு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிறணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம பிசைஞ்ச மாவுலேருந்து சின்ன உருண்டையாக இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டுறதுக்கு நான் ஒரு இலை ஒன்று எடுத்துருக்கேன். இந்த இலையில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். நம்ம தட்டும் போது தண்ணியில் கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாம். விரிசல் எதுவும் வராத அளவுக்கு நல்லா தட்டிக்கலாம். அதே போல் ரொம்ப மொந்தையாக தட்டிடக்கூடாது. எவ்வளவு உங்களுக்கு எலசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா எலசாக தட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா தட்டிக்கிட்டாச்சு. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாங்க. லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிறத இந்த தோசைக்கல்லுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், நம்ம இலையிலேருந்து லைட்டாக அந்த இலையை அப்படி சாய்ச்சாலே போதும். நம்ம இலையில் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால தோசைக்கல்லுக்கு டக்குன்னு விழுந்துருங்க. கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இந்த மாதிரி இலை இல்லைன்னா பாலித்தீன் கவர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மேலே எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஏற்றி வைக்க வேண்டாம். போட்டு ஒரு நிமிஷம் கழித்து தான் நம்ம திருப்பி போடணுங்க. உடனே நம்ம திருப்பி போட்டுறக்கூடாது. 2 பக்கமும் நல்லா திருப்பி போடுங்க. நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு வந்தால் பிறகு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நம்மளுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாங்க. இது போல் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. எனக்கு நம்ம எடுத்த மாவுக்கு ஒரு 5 அடை வந்துச்சுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை எடுத்துக்கலாங்க, இல்லை நைட்டு டின்னருக்கு கூட இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நிலக்கடலை பருப்பு, இந்த தேங்காய் இதெல்லாம் நம்ம மென்று சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு தடவை இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.